அனைவருக்கும் வணக்கம். ஒரு பணக்கார வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியின் கதை. அந்த முதலாளி அம்மா துணி கடைக்கு போகிறாங்க. என் மகன் திருமணத்துக்காக வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரிக்கு சேரீ எடுக்க வந்திருக்கேன், மிக குறைஞ்ச விலையில் உள்ள சேரீயை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கடைக்காரரும் அதே மாதிரி காட்டுறாங்க. அந்த முதலாளி அம்மா மிக குறைஞ்ச விலையில் உள்ள சேரீ அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. உடனே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்காரி வராங்க. துணி கடைக்கு வந்து, என் முதலாளி அம்மா மகனுக்கு திருமணம், நான் அந்த சேரீ பரிசாக கொடுக்க நினைக்கிறேன், மிக அதிக விலையில் உள்ள சேரீயை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கடைக்காரரும் அந்த சேரீயை காட்டுறாரு. ரொம்ப அதிக விலையில் உள்ள சேரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு உடனே போகிறாங்க. இதிலே தெரியுது, பணம் உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரன் அல்ல, அதை கொடுக்க நினைப்பவனே உண்மையான பணக்காரன். இதிலே தெரியுது யார் பணக்காரர் யார் முதலாளின்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு சுற்றி பார்க்கறதுக்காண்டி சுற்றுலா தலத்துக்கு வந்துள்ள ஒரு பெண் அவங்களோட 6 மாத கை குழந்தைய வச்சுட்டு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு திடீரென பசி எடுத்ததுனால அந்த ஹோட்டல் மேனேஜரிடம் போய் பால் வாங்கணும், என் குழந்தைக்கு அதிகமாக பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உடனே பால் உங்கள் டேபிளுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காசு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மேனேஜரு. அதுக்கப்புறம் அந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. பாலை கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அழுகையை விட்டுடுச்சு. மறுநாள் சுற்றி பார்க்குறதுக்காக வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைக்கு பசி அதிகமாக எடுத்த உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் ஃபஸ்ட்டு டீ வாங்கி குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டீ கடைக்காரரும் அந்த குழந்தைக்காண்டி பால் கொடுக்குறாரு. பால் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த பாலை வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த டீ கடைக்காரர் பாலுக்கு காசு வேண்டான்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வாங்க மறுத்துட்டார். இன்றைக்குமே குழந்தைக்கு நாங்கள் பால் கொடுத்தோம்னா அதுக்கு காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா, 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தங்கியிருந்தோம், ஆனால் அவ்வளோ பெரிய ஹோட்டலில் காசு கொடுத்தா தான் பால் தருவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. பொதுநலம் என்பது புல்லாங்குழல் போன்றது, சுயநலம் என்பது கால்பந்து போன்றது. இவை இரண்டும் காற்றால் இயங்குகின்றன. ஆனால் ஒன்று முத்தமிடப்படுகிறது, மற்றொன்று உதைக்கப்படுகிறது. தான் வாங்கிய காற்றை சுயமாக வைத்து கொள்வதால் கால்பந்து உதைக்கப்படுகிறது. ஆனால் தான் வாங்கிய காற்றை இசையாக புல்லாங்குழல் தருவதால் அது முத்தமிடப்படுகிறது. சுயநலம் உள்ள மனிதன் புறக்கணிக்கப்படுவான், பொதுநலம் உள்ள மனிதன் போற்றப்படுவான். நன்றி.